இந்த டிவைஸ் இருந்தா போதும், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம சம்பாதிக்கலாம். டிவைஸ் இல்லாம ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப தமிழ்நாடு இருக்கும்போது எந்த இடங்கள் அதிகமாக டிமாண்ட் இருக்கு டிவைஸ்க்கு? அதாவது நம்ம தனித்தனி வீடுகள்ல பயன்படும், அபார்ட்மெண்ட்ஸ்ல தேவைப்படும், இண்டஸ்ட்ரியல்ல தேவைப்படும், கோழி பண்ணையில பயன்படுத்தலாம். எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் தேவைப்படுது? அதாவது இண்டஸ்ட்ரியல் பாத்தீங்கன்னா நம்ம பாய்லர்ஸ் எங்கெல்லாம் பயன்படுத்துறோமோ அந்த இடத்துலலாம் தேவைப்படுங்க. அப்படியா? சில்லர் யூனிட், ஓகே, ரைஸ் மில்லு. ஆர்டர் மட்டும் எடுத்து நம்மகிட்ட கொடுத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ட்ட ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கான லாபத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். மந்த்லி இவ்வளவு ஆர்டர் எடுக்கணும், ஒரு நாளைக்கு இவ்வளவு ஆர்டர் எடுக்கணும் கணக்குல இருக்கா? அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களால ஒரு ஆர்டர் எடுக்க முடிஞ்சாலும் நம்ம ஒரு ஆர்டர் எடுத்தாலும் நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணி அந்த ஆர்டருக்கான சப்போர்ட் வந்து சொல்லி கொடுக்கணும். ஒரு ஆர்டர் பண்ணாலும் அவங்களுக்கு பிசினஸ் இருக்கு. ஒரு 10-100 எடுத்தாலும் பிசினஸ் எப்படி இருந்தாலும் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. வெல்கம் பேக் இம்ரான் பிசினஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிசினஸ் கான்செப்ட் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பிரதர் எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பெருசா இல்ல ஒரு முதலீடு இல்லாமல் சம்பாதிக்கணும் ஐடியா சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் இன்னைக்கு வீடியோ பண்ண போறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடு இல்லாட்டியும் நீங்க சம்பாதிக்க முடியும். அது எப்படிங்கிறத பார்க்க போறாங்க. இப்ப சார் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்காங்கன்னா நாமக்கல் இருக்காங்க. இவங்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்ணியில இருந்து உப்பு தண்ணியை பிரிச்சு எடுக்கிற டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போராட்ட யூனிவர்சிட்டி கொடுக்க போறாங்க. ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாங்க, நீங்க ஆர்டர் எடுத்தா போதும், உங்களுக்கு வந்து அதோட ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க. நீங்க எங்க ஆர்டர் எடுக்கிறீங்களோ அங்க இருந்து நீங்க கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துக்கு போய் ஃபிட் பண்ணிட்டு அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு அதுக்குண்டான ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த ஒரு பிசினஸ் தான் இது. ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பீப்புள்ஸ் மறக்காம வாய்ப்பு யூஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாம உங்க வீட்டு தேவைக்கு இந்த டிவைஸ் தேவைப்பட்டாலும் சரி. ஏன்னா நிறைய வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உப்பு தண்ணி பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கும்போது வீடியோகளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, இல்ல நீங்க கமர்ஷியலா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா உப்பு தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க டிவைஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். எப்படி தேவைப்பட்டாலும் சரிங்க. உங்களுடைய உப்பு தண்ணி பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பிசினஸ் வந்து பார்த்து நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மறக்காம யூஸ் பண்ணிக்கங்க. ஹலோ சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், இப்போ கம்பெனி பேர் என்ன சார்? நம்மளோட கம்பெனி பேர் அல்ட்ரா வாட்டர் டெக் சார். அல்ட்ரா வாட்டர் டெக். சரி, இப்போ இந்த டிவைஸ் நீங்க எப்போ லான்ச் பண்ணீங்க, எப்போ கண்டுபிடிச்சீங்க? இப்போ இது லான்ச் பண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சு. அப்படியா? 3 வருஷம். நிறைய கஸ்டமர் இருப்பாங்களா? நிறைய கஸ்டமர் பேஸ் இருக்குங்க, போயிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்லயும் டிஸ்ட்ரிபியூட்டரும் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், இப்போ பிசினஸ் பத்தி நிறைய பார்க்க போறோம் நம்ம. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த டிவைஸ் உடைய லைஃப் எப்படி சார் இருக்கும்? இது நம்ம டைட்டானியம் மெட்டீரியல் தான் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த அவுட்டர்ல இந்த கோட்டிங் பாத்தீங்கன்னா SS304 மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம். இதனோட லைஃப் டைம் 15 வருஷத்துக்கு மேல இருக்கும். அப்படியா? 15 வருஷமா? 15 வருஷத்துக்கு மேல ஒட்டி வாங்கி போட்டாங்க. 15 வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எந்த ப்ராப்ளமும் வராது. அந்த டைட்டானியம் அப்படின்ற மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நம்ம கப்பல்ல யூஸ் பண்ற மெட்டீரியல்ங்க. உப்பு தண்ணியிலேயே எப்பயுமே இருக்கிறது தான். அதுவே துருப்பிடிக்கல எதுவும் ஆகல அப்படிங்கும் போது அந்த மாதிரி மெட்டீரியல் இதுக்கு யூஸ் பண்ணாதான் எதுவும் ஆகாது அப்படின்றதுக்கு அந்த மாதிரி மெட்டீரியல் 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நம்ம சர்வீஸ் பண்ற மாதிரி. 1 மணி நேரத்துக்கு ஓட்டிட்டு அதை நம்ம ஆவரேஜா பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு ஒரு மந்த்லி ஒன்ஸ் அல்லது 2 மாசத்துக்கு ஒரு டைம் சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கும். சர்வீஸ் நம்மளே பண்ணிக்கலாமா? அது தனியா ஆள் வருவாங்க? இல்ல, இதுக்கு வந்து டெக்னீஷியன் தான் வேணும் அப்படின்றது கிடையாது. வீட்ல இருக்க லேடிஸே கூட ஈவன் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ப்ரொசீஜர்ஸ். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறோம். டிவைஸ் பத்தி நிறைய கேட்க போறேன், பிசினஸ் பத்தி நிறைய கேட்க போறேன். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமா? போயிடலாம். ஓகே, வீடியோ ஃபுல்லா பாருங்க. மறக்காம புதுசா பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத மக்களுக்கு நம்ம சொல்லணும். அப்பதான் மக்களுக்கு புரியும். சின்னதா டெமோ காட்ட முடியுமா? இது நம்ம சாம்பிளுக்காக டெமோ டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். உங்க ஆபீஸ்ல பண்ணி? நம்ம ஆபீஸ்லயே பண்ணிருக்கோம். ஓகே, இது வந்து வாட்டர் இன்லெட் வர பைப்பு, தண்ணி இது வழியா வந்துட்டு நம்ம டிவைஸ் வழியா இங்க ஃபில்டர் ஆயிட்டு இங்க அவுட்லெட்ல போகுங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர். ஓகே, தண்ணி உள்ள ஃப்ளோ ஆச்சுன்னா மட்டும் நம்மளோட மெயின் கண்ட்ரோலர் வந்து ஆன் பண்றதுக்கான கண்ட்ரோலருங்க. எல்லாம் ஓகே பிரதர். இப்போ வந்து இந்த டிவைஸ் எப்படி ஆன் பண்றது, எப்படி ஆஃப் பண்றது? அதான் இதுல பாத்தீங்கன்னா நம்ம மேனுவலா போயிட்டு சுவிட்ச் ஆன் பண்றது ஆஃப் பண்றது அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. ஓகே, நம்ம ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் வச்சிருக்கோம். தண்ணி நம்ம டிவைஸ் வழியா ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் பண்ணிட்டு டிவைஸ் ஆன் ஆயிடும். ஓகே, இங்க டிவைஸ் ஆன் ஆனோம்னா நம்மளோட கண்ட்ரோல் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வோல்டேஜ் என்ன அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். இந்த கிரீன் லைட் இண்டிகேஷன் இருக்கும். ஓகே, ஒருவேளை இந்த கிரீன் லைட் எரியல அப்படின்னா நம்ம டிவைஸ்ல ஏதாவது ஃபால்ட் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சோ உப்பு எதுல ஒரு உப்பு உங்களுக்கு? உப்பு வந்து நம்ம இதான் மெயின் டிவைஸ். இந்த மெயின் டிவைஸ்ல உப்பு இருக்குங்க. இது கீழ நம்ம ஓபன் பண்ணி இத வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இந்த கீழேயும் வந்து மேலேயும் ஓபன் பண்ணிட்டு நம்ம இதுக்கு தனியா க்ளீன் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்டிக் கொடுப்போம். அந்த ஸ்டிக் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரதர், இந்த டிவைஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இதோட தேவை எந்த அளவுக்கு இருக்கு பிரதர்? அதான் இந்த டிவைஸ் பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுகளுமே கண்டிப்பா இந்த டிவைஸ் வேணும். அது இப்போ நம்ம பயன்படுத்துற தண்ணியில பாத்தீங்கன்னா உப்போட அளவு வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. அதனால நம்ம பைப்லாம் உப்பு படிஞ்சுக்கிறது, டைல்ஸ் எல்லாம் வெள்ளை வெள்ளையா படிக்கிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃபுல்லா இருக்குங்க. ஓகே, அதனால நம்ம டிவைஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாம இருக்கணும்ன்றது தான் நம்மளோட மோட்டிவ். சரி, இப்போ நீங்க பெரும்பாலான இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி உப்பாயிருச்சு. அது என்ன ரீசன், என்ன காரணம்? நம்ம கிளைமேட்டிக் சேஞ்சஸ். ஓகே,
அதான் முக்கியமான காரணங்க. நம்ம எல்லாமே யூஸ் பண்றது போர்வெல்ல இருந்து அதிகம் யூஸ் பண்றோம். நம்ம யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் இது எல்லாமே திரும்பி கிரவுண்ட் வாட்டர்ல போய் கலக்குது. இது எல்லாமே கண்டாமினேஷன் ஆகிறதுனால நம்மளோட வாட்டர் வந்து லெவல் அதிகமாக டிடிஎஸ் லெவல் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுது. சரி, ஓகே பிரதர். நீங்க வந்து இந்த டிவைஸ் இல்லாம ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப தமிழ்நாடு இருக்கும்போது எந்த இடங்கள் அதிகமாக டிமாண்ட் இருக்கு டிவைஸ்க்கு? அதான் நம்ம தனித்தனி வீடுகள்ல பயன்படும், அபார்ட்மெண்ட்ஸ்ல தேவைப்படும், இண்டஸ்ட்ரியல்ல தேவைப்படும், கோழி பண்ணையில பயன்படுத்தலாம். அதே மாதிரி நிறைய தண்ணி நம்ம ரெகுலர் யூஸ் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அங்க எல்லாமே நம்ம டிவைஸ் வந்து கம்பல்சரி தேவைப்படுது. சரி, இப்ப கோழி பண்ணை தேவைன்னு சொன்னீங்களா? கோழி பண்ணையில எந்த மாதிரி உபயோகப்படுது? அதாவது கோழி பண்ணையில உப்பு அதிகமா இருக்கும்போது கோழி வந்து தண்ணி வந்து அதிகமா எடுத்துக்காதுங்க. இது வந்து நம்ம உப்பை வந்து தனியா பிரிச்சு எடுத்துறோம் அப்படிங்கும் போது தண்ணியை அதிகமா எடுத்துக்கும். அது இல்லாம அதுல இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து கோழிகளுக்கு நல்லா நிறைய போய் சேருங்க. நிறைய கெமிக்கல் வந்து நம்ம ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சரி, ஓகே. இப்ப விவசாய நிலங்களுக்கு வந்து பார்த்தா தண்ணி பாய்ச்சுவாங்க. ஆமா. அப்ப அந்த தண்ணிகளுக்கும் இது தேவை இருக்குமா? அந்த தண்ணிகளுக்கும் தேவைகள் இருக்கு. தேவைகள் வந்து விவசாயத்துல பயன்பட இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. விவசாயிகளும் வாங்குறாங்க. பெரிய பெரிய விவசாயிகள்லாம் இதை இப்ப வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே. பிரதர், இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கிறவங்க இருக்காங்க. அபார்ட்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவைஸ் அதிகமா தேவை இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப வீட்டுக்கு எதை யூஸ் பண்ணலாம், அபார்ட்மெண்ட்ஸ்க்கு எதை யூஸ் பண்ணலாம்? அதாவது வீடுகளுக்கு சின்ன டிவைஸ் யூஸ் பண்ணலாங்க. 1000 லிட்டர்ல இருந்தே நம்மகிட்ட இருக்கு. 1000 லிட்டர்ன்றது சின்ன சின்ன வீடுகளுக்கு பயன்படுத்தலாம். அபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கும் போது 1 மணி நேரத்துக்கு 5000 லிட்டர், 7000 லிட்டர், 10000 லிட்டர் அந்த மாதிரி பயன்படுத்துற டிவைஸ் வந்து அபார்ட்மெண்ட்ஸ்க்கு பயன்படுத்தலாங்க. உப்பு தண்ணினால என்னென்ன பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம்? உப்பு தண்ணியெல்லாம் மெயின் பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் லைன் வந்து உப்பு படிஞ்சுக்குங்க. தென் டேப்ஸ் இதெல்லாம் வெள்ளை வெள்ளையா படிஞ்சிருக்கும். பாத்ரூம்லாம் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா படிஞ்சிருக்கும். லேடிஸ்லாம் பார்த்தா நிறைய முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்கும். அந்த முடி கொட்டுற ப்ராப்ளமும் இந்த உப்புனால தான் இருக்கு. சரி, சோப் போட்டா நுர வராது துணி துவைக்கும் போது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம ரெகுலர் லைஃப்ல இருக்கிற பெரிய ப்ராப்ளம்ஸ். சரி, ஓகே. அதே மாதிரி ஆர்ஓ பிளான்ட்ஸ்லாம் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மெம்பரைன் வந்து சீக்கிரம் லாக் ஆகிடும். நம்ம டிவைஸ் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஓ மெம்பரைனோட லைஃப் டைமும் இன்க்ரீஸ் ஆகுங்க. சர்வீஸ் பீரியடும் ரெடியூஸ் ஆகுங்க. சரி பிரதர், இப்ப வீட்டுக்கும் சரி விவசாய நிலங்களுக்கு கோழி பண்ணைகள்லாம் விட்டுருங்க. இப்ப இண்டஸ்ட்ரியலுக்கு தேவைன்னு சொன்னீங்களே, எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலுக்கு தேவைப்படுது? அதாவது இண்டஸ்ட்ரியல் பாத்தீங்கன்னா நம்ம பாய்லர்ஸ் எங்கெல்லாம் பயன்படுத்துறோமோ அந்த இடத்துலலாம் தேவைப்படுங்க. அப்படியா? பாய்லர்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீராவி மூலியமா ஆப்ரேட் ஆகுறது. சில்லர் யூனிட், ரைஸ் மில்லு, இந்த மாதிரி இடத்துலலாம் பாத்தீங்கன்னா பாய்லர்ல உப்பு ஃபுல்லா கட்டிக்கும். அந்த இஷ்யூ வந்து நம்மளால கம்ப்ளீட்டா வராதுங்க. நீங்க சின்ன வீட்டுல இருந்து ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்க் யூஸ் பண்றாங்க. எத்தனை லிட்டர் இருந்து யூஸ் பண்றாங்க? அதாவது மினிமம் பாத்தீங்கன்னா 500 லிட்டர், 1000 லிட்டர், 2000 லிட்டர், 5000 லிட்டர், 10000 லிட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. நம்ம வந்து மினிமம் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றது தகுந்த மாதிரி டிவைஸ் செலெக்ஷன் வந்து மாத்திக்குவோம். அப்படியா? சரி, ஓகே. சரி, இப்போ ஒரு 500 லிட்டர் 1000 லிட்டர் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு எத்தனை லிட்டர் டிவைஸ் கொடுப்பீங்க? நமக்கு வந்து 1000 லிட்டர் பர் ஹவர் மாடல் வந்து போதுமானது. சரி, ஓகே. இப்போ என்கிட்ட ஒரு 5000 லிட்டர் இருக்குது. அப்ப 5000 லிட்டர் பர் ஹவர் அந்த மாடல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பிரதர், இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு பெரிய பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு தனித்தனியாக எடுத்துட்டு போய் எல்லாம் ஃபிட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு ஈஸியான வழி மெத்தட் இருக்கா? அதான் நம்ம இப்போ டிசைன் பண்ணிட்டு இருக்கோங்க. அப்படியா? பிளக் அண்ட் பிளே டைப்ல ஒரு வாட்டர் ஹீட்டர் எப்படி ஃபிட் பண்ணிட்டு உடனே பிளக்ல சொருகி போடுறோமோ அதே மாதிரி ஃபுல்லி பேக்டு டிவைஸா கொண்டு வரோம். அது வந்து வாட்டர் இன்புட் அவுட்புட் லைன் மட்டும் கொடுத்தா போதும். ஒயர் எடுத்து நம்ம பிளக்ல சொருகி சுவிட்ச் ஆன் பண்ணா போதும். ஃபுல்லி ஆட்டோமேட்டட்ல பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் மக்கள் ஈஸியா சுலபமாக்குறீங்க. ஆமா, மக்களுடைய வேலையை சுலபமாக்குறீங்க. ஒரு கஸ்டமர் டெக்னீஷியன் தான் வந்து ஃபிட் பண்ணோம், இல்ல ஒரு பிளம்பர் தேவைப்படும் அப்படின்ற வந்து தேவைப்படாதுங்க. வீட்டில் இருக்கவங்களே எடுத்து அப்படியே பிளக் அண்ட் பிளே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சார், ரேட்டை மட்டும் வச்சுக்காதீங்க. ரேட்டு கண்டிப்பா ஏறாது. நம்ம இங்கிருந்து நம்ம கொண்டு வந்து ஃபிட் பண்ற டிராவல் அலவன்ஸ், பிளம்பர் சார்ஜஸ் இது எல்லாமே வந்து அடிஷனல் செலவு தான். அந்த செலவுலயே வந்து நம்ம அந்த டிவைஸ் வந்து டிசைன் பண்ணிடுவோம். சரி பிரதர், இப்போ இந்த டிவைஸ் நான் வந்து எடுத்து நான் வந்து இப்போ மார்க்கெட்டிங் பண்றேன்னு வச்சுங்களேன். ஓகே, எனக்கு ஒரு நாளைக்கு இத்தனை டிவைஸ் விற்கணும் அப்படி கணக்கு இருக்குதா? அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. நீங்க ஒரு டிவைஸ் எடுத்து பண்ணாலும் நம்மளோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு. அப்படியே ஒரு டிவைஸ் வித்தாலும் அதுக்கு கொடுத்துருவீங்க. அதுக்கான ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு நான் ஒரு 10 டிவைஸ் விற்கிறேன், ஒரு 50 டிவைஸ் விற்கிறேனால அதுக்குண்டான ப்ராஃபிட் வந்து கொடுத்துருவீங்க. சரி, ஓகே. அதிகமா நம்பர் ஆஃப் டிவைஸ் அதிகமா சேல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம அடிஷனல் பெனிஃபிட்ஸும் நமக்கு பண்ணுவாங்க. ஓகே, சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்துருவங்க. பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிராண்டில் நீங்கள் வந்து ஒரு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டராகவோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவையில்லைங்க. நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் எடுத்து அது மூலிமா நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க, மறக்காம யூஸ் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீடு தேவைக்கு தேவைப்பட்டாலும் சரி, இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் தேவைப்பட்டாலும் சரி, ஒரு நீங்கள் கோழி பண்ண வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு விவசாயம் பண்ணுறீங்க, இதுக்கு தேவை இருந்தாலும் சரிங்க, தண்ணியை வந்து உப்பு தனியாக பிரிக்கணும், தண்ணி நல்ல தண்ணியாக வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த டிவைஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ சார் நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் கால் பண்ணி பேசிங்க. பிஸ்னஸ் வாய்ப்பு தேவைப்படுறவங்க மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு நம்பரில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.